ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான சேவிங் ரிலேட்டடான வீடியோ தாங்க. லாஸ்ட் இயர் ஜூன் மந்த் வந்து ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில் நான் ஒரு 10,000 ரூபாய்க்கு சிட்டு போட்டிருந்தேன். ஸோ அது க்ளோஸ் ஆகி கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 14 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருந்தது. நான் நார்மலாகவே சிட் ஸ்கீம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5,000லேருந்து 10,000க்குள்ளே தான் வந்து நான் சேவ் பண்ணிட்டு வந்திருப்பேன். கிட்டத்தட்ட 2014 இருந்தே வந்து நான் ரெகுலராகவே சிட்டு வந்து போட்டுட்டு வருவேன். ஒன்று லலிதாவில் போடுவேன், அப்படி இல்லைன்னா ஜிஆர்டியில் போடுவேன். இந்த 2 கடையை தான் மாறி மாறி போட்டுட்ருப்பேன். பட் அந்த கொரோனா சமயம் வந்ததும் ஒரு 6 to 1 இயருக்கு வந்து கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். அடுத்து 2021லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாலட்சுமி கோல்டன் டைமண்ட்ஸு, 2022ல் என்எஸ்கே, அதே மாதிரி டனிஷ்கில் கூட அப்போ சிட்டு போட்டிருந்தேங்க. 5,000 ருபீஸ்க்கு சிட்டு போட்டிருந்தேன். அப் டு 18% வரையும் வேஸ்டேஜ் ஃப்ரீ சிட் ஸ்கீமுக்கு. அப்படியே ஜிஆர்டியை டிட்டோவாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்போ. ஸோ அந்த மாதிரிலாம் நான் வந்து ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அந்த சிட்டு போடுறதை மட்டும் நிப்பாட்டாமல் இருந்தேங்க. பட் இப்போ ரீசன்ட் டேஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனவரியில் தொடங்கி இப்போ இந்த ஜூன் மந்த்துக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ரேட் வேரியேஷன் வந்து ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு விதமாக இருக்குங்க. நான் ஒவ்வொரு சிட்டும் பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்க்கு கட்டியிருக்கேன், 15,000 சில்லறைக்கு கட்டியிருக்கேன், 13,000 சில்லறைக்கு கட்டியிருக்கேன், 11,000 கட்டியிருக்கேன், 12,000 கட்டியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு மந்த்தும் ஒவ்வொரு வேரியேஷனில் இருக்குது. இப்போ நான் வந்து 9 மந்த்ஸ் கட்டியிருக்கேங்க. இன்னும் 2 மாதம் கட்டிட்டு நம்ம போய் சிட்டு வந்து க்ளோஸ் பண்ணி எடுக்கிறப்ப எனக்கு சேர்ந்துருக்கிறான வெயிட் வந்து கம்பேரிங் டு இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டை கம்பேர் பண்ணுறப்ப எனக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு நான் அதே அமௌண்ட்டை கொண்டு போய் வாங்க போகிறேன்னா அதை விட அதிகமான கிராம்ஸே சேருது. இது எனக்கு மட்டும் இல்லை, சிட்டு போட்டிருக்க நிறைய பேருக்கு வந்து இதே ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம மந்த்லி சிட்டு போடலாமா வேண்டாமா? அப்படி மந்த்லி சிட் போடாமல் நான் டிஜிகோல்லே சேவ் பண்ணுறதுனால என்னால் மந்த்லி வந்து நம்ம எவ்வளோ சேவ் பண்ணுறோங்கிற ஒரு கணக்கு கூட இல்லாமல் போகுதுங்க. ஒரு கன்சிஸ்டன்சி இருக்க மாட்டேது. எனக்கே ஒரு தெளிவு இல்லை, நம்ம வந்து கோல்டுக்குன்னு என்ன சேமிக்கிறோம். ஏன்னா இப்போ எல்லா கடைகள்லேயும் 1 கிராம் 2 கிராம்னு இப்படி சேர்த்துட்டே வர்றப்போ ஒரு பெரிய பொருளை நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும், ஒரு 2 சவரனில் வாங்கணும், 3 சவரனில் வாங்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளால் வாங்க முடியாமல் போகுது. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சுட்டு நான் வந்து இப்போ ஒரு மந்த்லி சிட் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேங்க ரீசெண்டாக. ஸோ நான் அதுக்காக 3 ஷாப் தேர்ந்தெடுத்திருந்தேன். அந்த 3 ஷாப்லேயும் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்படும்னு நினச்சா அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. புதுசாக சிட் ஸ்கீம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரையும் பார்த்துட்டு வாங்க. மோர் தென் 10 to 12 ஜுவல்லரி ஷாப்ஸோட சிட் ஸ்கீமை பற்றி தெளிவாக அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் ரீட் பண்ணி கிட்டத்தட்ட நான் வந்து இதுலேருந்து ஒரு 4 கடை தேர்ந்தெடுத்தேன். பட் ஃபைனலாக வந்து அதில் 3 தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த 4வது கடை என்ன அப்படிங்கிறதையும் நான் லாஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஏன் அந்த 4வது கடையை வந்து இந்த லிஸ்ட்டில் சொல்லலை அப்படிங்கிறதுக்கான ரீசனும் நான் அதில் சொல்லியிருக்கேங்க. வாங்க இப்போ இதில் வந்து எந்த 3 கடையை நான் சூஸ் பண்ணேன், அதில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, எதை ட்ராபேக்காக பார்க்குறேன் அப்படிங்கிறது எல்லாமே இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த 12 கடைகளில் இருந்து நான் ஃபஸ்ட்டு தேர்ந்தெடுத்தது வந்து ஜிஆர்டி. அவங்களோட கோல்டன் 11 ஃப்ளக்ஸி அந்த ஸ்கீமை தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம். அதில் தான் நான் இப்போ சிட் ஸ்கீமும் வந்து ஜாயின் ஆகியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா லலிதா ஜுவல்லரியோட ஃப்ளக்ஸி 100 அப்படிங்கிற ஸ்கீமு. தேர்டு பார்த்திங்கன்னா கசனா ஜுவல்லரியோட கோல்டன் ஃப்ளக்ஸி அப்படிங்கிற அந்த ஸ்கீமு. இந்த 3 ஸ்கீம்லேயுமே ஏன் நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா இதில் வந்து போத் கிராமாவும் ஆட் ஆகிட்டு வரும், அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகிட்டு வரும். அதாவது இப்போ நீங்கள் மாதம் ஒரு 5,000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா அமௌண்ட்டாகவும் வர வச்சுட்டு வருவாங்க. நமக்கு அதுக்கு ஈக்குவலண்ட்டான கிராம்ஸும் எந்த தேதியில் கட்டியிருக்கோமோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு எடுத்து வச்சுட்டே வருவாங்க. இப்போ இது பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் உள்ளது உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கேன். அங்கே அந்த டேப்லெட் காலத்துலேயே பார்த்திங்கன்னா அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகிட்டு வரும், கிராமாவும் ஆட் ஆகிட்டு வரும். கீழே அவங்க வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் அமௌண்ட் பேஸில் அதிகமான கிராம்ஸ் வந்தால் நீங்கள் அதை கூட சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இது வந்து கசானா ஜுவல்லரியோட பேம்ப்ளெட் தாங்க, அவங்களுடைய சிட் ஸ்கீம் ஆன பேம்ப்ளெட் தான். ஸோ இதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா கீழே அதை வந்து தெளிவாகவே கொடுத்துருப்பாங்க. அவங்க திட்டம் மெச்சூர் ஆனதும் நகை வாங்கும் போது எடைக்கு சார்ந்த அல்லது மதிப்பு சார்ந்து தேர்வுகளில் எதை வேண்டுமானாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஸோ நம்ம அமௌண்ட் பேஸ்டாக நம்ம வந்து கிராம் அதிகமாக செய்கிறதுனால எடுத்துக்கலாம், இல்லை வெயிட் பேஸ்டாக அதிகமாக செய்கிறதுனாலும்
எடுத்துக்கலாம். இது வந்து கசனா ஜுவல்லரிக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு வந்து இப்போ பார்க்குறது வந்து லலிதா ஜுவல்லரி தான். ஸோ லலிதா ஜுவல்லரிலேயுமே நீங்கள் அந்த பேம்ப்ளெட்டில் பார்க்கலாம். ஸோ அதுலேயும் உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. கிராமாவும் ஆட் ஆகிட்டு வரும், அமௌண்ட்டாகவும் ஆட் ஆகிட்டு வரும். ஆக்சுவலாக லலிதா ஜுவல்லரி இப்போ போரூரில் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு கால் பண்ணி கேட்டப்ப இல்லை அமௌண்ட்டெல்லாம் ஆட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்கங்க. அப்புறம் அவங்க பேம்ப்ளெட் எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் டி நகர் பிரான்ச் கால் பண்ணி கேட்டு அவங்க சொன்னாங்க இல்லை ரெண்டுமே ஆட் ஆக தான் செய்யும் மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏன் இதை நான் பேம்ப்ளெட்டோட காமிக்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில கடைகளில் வேலை பார்க்குறவங்களுக்கே அவங்களோட சிட் ஸ்கீமை பற்றின முழு விவரம் தெரிய மாட்டேது. கிராமா மட்டும்தான் ஆட் ஆகுமா, அமௌண்ட்டாக மட்டும்தான் ஆட் ஆகுமா, இல்லை ரெண்டும் சேர்ந்தே ஆட் ஆகுமா அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு ஐடியா இல்லை. நெக்ஸ்ட்டு நான் வந்து செலக்ட் பண்ணது வந்து இதில் வேஸ்டேஜ். அந்த வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரையும் நம்ம எந்த நகை சூஸ் பண்ணாலும் அதுக்கு வந்து நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் நகை எடுத்துக்கலாம். சப்போஸ் நீங்கள் ஒரு 24% உள்ள நகையை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 18% மைனஸ் ஆனதுக்கப்புறம் மீதி இருக்க அந்த 6% வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுத்து தான் வாங்க வேண்டியது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்க அப்படின்னா 100% வேஸ்டேஜ் ஃப்ரீ. நீங்கள் எந்த நகை எடுத்தாலும் நீங்கள் செய்கூலி சேதாரம் எதுவுமே கொடுக்க தேவையில்லை. அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்றாப்புல நம்ம ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணிவிட்டு நகையை வாங்கிட்டே வந்துடலாம். நெக்ஸ்ட்டு கசனா ஜுவல்லரியில் வந்து இங்கேயும் ஜிஆர்டி மாதிரியே 10th மந்த் ஆர் 11th மந்த் நீங்கள் எந்த 2 மாதத்தில் நீங்கள் நகையை வந்து எடுத்துக்கினாலும் எடுத்துக்கலாம், ஃபுல் பெனிஃபிட்டோடு எடுத்துக்கலாம். பட் இவங்ககிட்டேயும் வேஸ்டேஜ் வந்து அப் டு 18% வரையும் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ சிட் ஸ்கீமை வந்து நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னா நிறையா கடைகளில் என்ன சொல்லிடுறாங்க, ப்ரீ க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா நாங்கள் வந்து சேர்ந்துருக்க கிராம்ஸ் தர மாட்டோம், அமௌண்ட்டாக கால்குலேட் பண்ணுவோம், அந்த அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வாங்கிக்கோங்க. நிறையா கடையில் விதவிதமான ரூல்ஸ் சொல்கிறாங்க. நீங்கள் 11 மந்த் கட்டினா மட்டும்தான் ஃபுல் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடைகளில் சொல்லிடுறாங்க. நம்ம ப்ரீ க்ளோஸ் பண்ணோம்னா எந்த பெனிஃபிட்டும் இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் இப்போ ஜிஆர்டியில் வந்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 5th மந்த்து அதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. அதுவே வந்து நீங்கள் 6th மந்த்து அதாவது 6வது மாதம் தொடங்கினதுமே மொதல் தேதியிலே நீங்கள் பணம் கட்டி அப்படியே ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வேஸ்டேஜில் 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். 7th மந்த் அப்படின்னா 60%, 8th மந்த் அப்படின்னா 70%, 9th மந்த் அப்படின்னா 80%. ஸோ 10th அண்ட் 11th மந்த்துக்கு ஃபுல் பெனிஃபிட்டோடு எடுத்துக்கலாம். அப் டு 18% வரையும் நம்ம வேஸ்டேஜ் உள்ள நகை எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி லலிதா ஜுவல்லரி நீங்கள் பார்க்குறப்ப அங்கே வந்து அப் டு 6th மந்த் வரையுமே நீங்கள் 6th மந்த்துக்கு முன்னாடி ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா பெனிஃபிட் கிடையாது. அதுவே 7th மந்த்து நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா 60% வேஸ்டேஜ் ஆஃபர் உண்டு. 8th மந்த்து 7th மந்த்து ரெண்டுக்குமே 60% வேஸ்டேஜ் ஆஃபர். 9th அண்ட் 10th மந்த்துக்கு 70% வேஸ்டேஜ் ஆஃபர் இருக்குது. பட் ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் 9th மந்த்து நீங்கள் ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா 80% வேஸ்டேஜ் ஆஃபர் வரும். 10th மந்த்னா ஃபுல் பெனிஃபிட்டோடே நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி கசானாலையும் வந்து ப்ரீ க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் 6th மந்த் வந்து நோ பெனிஃபிட்டு. லலிதாலையும் கசானாலையும் பிஃபோர் 6 மந்த் வந்து நோ பெனிஃபிட்டு. ஆனால் ஜிஆர்டியில் 5th மந்த்து வரையும் தான் நோ பெனிஃபிட்டு. அதே மாதிரி கசானில் 7th அண்ட் 8th மந்த்துக்கு வந்து 60% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க. மோரார்லஸ் இங்கேயும் லலிதாலையும் இங்கேயும் சேமாக தான் கொடுக்குறாங்க. அது அடுத்து 9th மந்த்துக்கு வந்து 80% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுக்குறாங்க. இது வந்து லலிதாவை கம்பேர் பண்ணும்போதுலாம் அங்கே 70 தான், இங்கே 80 கொடுக்குறாங்க. 10th அண்ட் 11th மந்த்து ஜிஆர்டி மாதிரியே தான் உங்களுக்கு. ஸோ இந்த 9th 10th 11th மந்த்து மூணையும் கம்பேர் பண்ணிங்கன்னா ஜிஆர்டிக்கும் கசானாக்கும் ஒன்று போல தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 கடையிலையுமே கிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறையா பேருக்கு தெரியும். ஜிஆர்டியில் வந்து 1000 ருபீஸில் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் 50,000 வரைக்கும் எவ்வளோ பணம் கட்டினாலும் அதுக்கு தகுந்தாப்பில் நிறையா ரேஞ்சஸில் வந்து கிஃப்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ கிஃப்ட் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் அந்த மாதிரி நம்ம வாங்காமல் வெள்ளி கூட வாங்கிக்கலாம். ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டுற சிட் ஸ்கீம் அமௌண்ட்லேருந்து 10%க்கு ஈக்குவலண்ட்டான சில்வர் வவுச்சர் கொடுப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து சில்வர் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய பெனிஃபிட்டாகவே நான் பார்க்குறேங்க. அதே மாதிரி லலிதா ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து சிட்டுக்கு வந்து எந்த கிஃப்ட்டும் கிடையாது. உங்களுக்கு எப்போயுமே அவங்கக்கிட்ட ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கிஃப்ட்டுங்கிறதே வந்து கிடையாது லலிதாவை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட்டு கசனா ஜுவல்லரிலையும் அதே மாதிரி தான் கொடுக்குறாங்க. ஸ்லாட் வைஸ் வந்து ஸ்லாப் வைஸ் கொடுக்குறாங்க. 1000 to 3000 இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்து கொஞ்சம் கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நான் வந்து பொதுவாகவே சொல்லுவேன், நம்ம வந்து கிஃப்ட்டுக்காக வந்து ஒரு சிட்டு போடக்கூடாது. நம்ம வந்து அந்த கடை வந்து பிராண்டடான கடையாக
நம்பகமான கடையா, நம்ம வந்து எண்ட் ஆஃப் த ஸ்கீமில் நமக்கு பிடிச்ச நகை வந்து அந்த கடையில் வந்து கிடைக்குமா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணிவிட்டு தான் அந்த நகை கடையில் வந்து நம்ம சிட்டே போடணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ண இந்த எல்லா கடைகளுமே வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஒரு பிரான்ச்சில் பிடிக்கலைனாலும் இன்னொரு பிரான்ச்சில் போய் நம்ம வந்து பிடிச்ச நகையை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த 3 ஷாப்லேருந்து நான் வந்து ஏன் ஜிஆர்டி வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, நான் வாங்கணும்னு நினச்ச பொருள் வந்து 18% வேஸ்டேஜுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு வந்து 100% வேஸ்டேஜ் பெனிஃபிட் ஆஃபர் தேவைப்படலை. மோரார்லெஸ் எனக்கு ஜிஆர்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அமௌண்ட் பேஸ்டாகவும் எடுக்கலாம். ஊடால கூட சிட்டை க்ளோஸ் பண்ணாலும் நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஊடால இப்போ வந்து தீபாவளி சமயத்தில், ஆடி மாதத்தில் இந்த மாதிரி அவங்க கொடுக்குற ஆஃபர் வந்து சிட் ஸ்கீம் க்ளோஸ் பண்ணுறவங்களுக்கும் அப்ளிகபிள் தான் அங்கே. மோரார்லெஸ் இந்த 3 கடையிலையுமே வந்து டெய்லி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மும்பை ரேட்டு தான் வச்சுருக்காங்க. அது வந்து சென்னை ரேட்டை கம்பேர் பண்ணும் போதில் கிராமுக்கே வந்து ஒரு 150 ருபீஸ்லேருந்து 200 கிட்ட டிஃபர் ஆகுது. இன்றைக்கி டேட் வந்து 26/6/2026. ஸோ இன்றைக்கி வந்து கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா மும்பை ரேட்டு, அதாவது ஜிஆர்டியில், லலிதாவில், அதுக்கப்புறம் கசானாவில் இவங்களோட ரேட்லாம் பார்த்திங்கன்னா 12,980. அதே வந்து மெட்ராஸ் அசோசியேஷன் ரேட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13,220. கிட்டத்தட்ட 240 ரூபா கிராமுக்கே வித்தியாசமாக இருக்குங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த மெட்ராஸ் அசோசியேஷன் ரேட் வச்சுருக்க ஒரு சில கடைகளை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னே சொல்லலாம். மெயினாக ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து நீங்கள் சொல்லி தான் அந்த கடையே தெரியும், பட் அங்கே சிட்டு போடுறதுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது, பட் நீங்கள் ஏன் அதில் போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இந்த ஒரு காரணம் தாங்க. அங்கே வர்ஷா ஜுவல்லர்ஸில் வந்து மெட்ராஸ் அசோசியேஷன் ரேட்டு தான் வந்து அவங்க யூஸ் பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட கிராம்ஸாக தான் அக்குமுலேட் ஆகிட்டே வரும், அமௌண்ட்டாக வந்து சேவ் பண்ணிவிட்டு வர முடியாது. அதே மாதிரி இன்பிட்வீனில் சிட் ஸ்கீமை வந்து க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எதுவுமே அவங்க இதில் சொல்லப்படலை. இந்த 3 காரணத்தால் தான் நான் வந்து வர்ஷா ஜுவல்லர்ஸை சூஸ் பண்ணாமல் விட்டதுக்கு காரணம். மற்றபடிக்கு ஷாப் வந்து ஒரு நம்பகமான கடை தாங்க. நீங்கள் வந்து தாராளமாக அங்கே சிட்டு போடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு கடையில் வந்து சிட்டு போட போகிறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு சிட்டு போட போகிறீங்க அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணி போடுங்க. ஒரு 2,000 ரூபாய் சிட்டு 2, ஒரு 3,000 ரூபாய் சிட்டு 2, அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டுக்கோங்க. மினிமம் 10,000 ரூபாய்க்கு வந்து 4லேருந்து 5 பிரித்து போடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ இது பாருங்கள், ஜூன் 1 14,320 ரூபா. இதுதான் வந்து ஹையஸ்ட் ஆஃப் த மந்த். இந்த மந்தில் கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருந்ததே 3 நாள் தாங்க. அடுத்து வர வர பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. 14,000லேருந்து 13,000 சம்திங் வந்திருக்கு. அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நேற்று, அதாவது ஜூன் 25 அன்னைக்கு வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா 12,845 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. ஸோ நான்லாம் எப்படிப்பட்டவானா, 5ஆம் தேதிக்குள்ளே எந்த ரேட்டு நமக்கு தோணுதோ அந்த ரேட்டில் நான் வந்து பணம் கட்டிடுவேங்க. ஸோ எனக்கு வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இந்த மாதிரி தான் அதிகமாக மந்தில் வந்து என்றைக்கு அதிகமாக இருந்திருக்குமோ அன்றைக்கி தான் நான் வந்து கட்டியிருப்பேன் மேக்ஸிமம். இந்த ஜூன் மந்த்து கூட 2ஆம் தேதியோ 3ஆம் தேதியோ கட்டிட்டேங்க, அந்த 14,320 ரூபா இருக்கிறப்ப. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மந்தோட ஹையஸ்ட்டுக்கும் லோயஸ்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கனாலே 1,475 ரூபா வருது. கிட்டத்தட்ட இந்த 1,475 ரூபாய்க்கு இன்றைக்கி ரேட்டுக்கு 100 மில்லிகிராம் தாராளமாக நம்ம வந்து சேர்த்துடலாம். ஸோ 1 கிராம் கால்குலேட் பண்ணி சிட்டு போடுறவங்களுக்கு மாதம் 100 மில்லிகிராம்னா அதுவே வந்து அந்த அந்த 11 மாதம் கட்டுறதுக்குள்ளே நமக்கு வந்து 1 கிராம் கிட்ட சேவ் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு என்றைக்கு வந்து மார்க்கெட் ரேட்டு குறையுது, என்றைக்கு வந்து கூடுது அப்படிங்கிற ஐடியா கிடையாது. அதனால் இந்த இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி போடுறப்ப கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு 2 சிட்டையாவது வந்து அந்த மந்தோட லோயஸ்ட்டு என்றைக்கோ அன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்மளால் கட்ட முடியும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தே வாங்களேன், எனக்குலாம் சிட் ஸ்கீம் பாருங்கள், நான் மேக்ஸிமம் அந்த 2ஆம் தேதி 3ஆம் தேதிக்குள்ளே கட்டிடுறேன். அப்போ இருக்கிறதே 15,565 ரூபாய்க்குலாம் ஒரு சிட்டு கட்டியிருக்கேன். அடுத்து 13,705 7ஆவது மாதம், 8ஆவது மாதம் 13,805, அடுத்து இப்போ கடைசியாக பாருங்கள் 14,320. ஸோ ஒவ்வொரு மந்த்லேயும் நான் வந்து இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து நமக்கு போக போக குறையுதான்னு பார்த்து கட்டியிருந்தேன்னா எனக்கு இன்னும் நிறையா எக்ஸ்ட்ரா மில்லிகிராம்ஸே சேர்ந்துருக்கும். ஸோ நான் போட்ட அமௌண்ட் வந்து 3,000 ருபீஸ் தான். பட் இங்கே வந்து இப்போ அமௌண்ட் பேஸ்டும் இருக்கிறனால இன்னும் 2 மந்தில் வந்து விலை கூடினாலும் குறைஞ்சாலும் எனக்கு வந்து கிராமுக்கு அதிகமாக சேர்ந்துருக்கா, அமௌண்ட்டுக்கு அதிகமாக சேர்ந்துருக்கா அப்படின்னு பார்த்து என்னால் சூஸ் பண்ணி வாங்க முடியும். ஸோ சிட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மந்த்தே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. எந்த கடை அப்படிங்கிறத கொஞ்சம் உங்களுக்கு பக்கமாக இருக்கிற கடையாகவும் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்பகமான கடையாக இருக்கா, நீங்கள் கேட்குற டிசைன்ஸ் அங்கே இருக்கா, என்ன பொருள் வாங்கணும் அதுக்கான பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிட்டு போட தொடங்குங்க. கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி சிட்டு போட்டுக்கோங்க.
ஐ ஹோப் வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும்னு நினச்சா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். ஹாப்பி சேவிங்ஸ்.